வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிசிப் 3.1ல சாப்டர் 20 அப்ளிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஹீட். ஸோ ப்ரீ ஹீட்னால என்னென்ன நன்மைகள் இருக்கு? ஸோ அது எப்படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்? சரிங்களா? எப்படி மெஷர் பண்ணணும்? எல்லாமே வந்து இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட்னா என்ன? அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு வெல்டிங்க நீங்க வந்து பண்றதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஒரு ஹீட்ட வந்து அந்த வெல்ட் ஜாயிண்ட்ல வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அந்த ஜாயிண்ட்ல அப்ளை பண்றோம். ஸோ அதுதான் வந்து ப்ரீ ஹீட் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் வந்து ப்ரீ ஹீட் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ வெல்டிங் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஜாயிண்ட்ல அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஹீட்டு தான் வந்து ப்ரீ ஹீட். ஸோ அதனால தான் வந்து ப்ரீ ஹீட் அப்படி வந்து சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இது எப்படி வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட் வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நம்ம நிறைய மெத்தட் இருக்குது. இண்டக்ஷன் ஹீட்டிங் மெத்தட் இருக்குது, அப்புறம் கேஸ் டார்ச் மெத்தட் இருக்குது, அதர் ஹீட்டிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா வந்து அடுத்தடுத்த ஸ்டைலில் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ ப்ரிஃபராக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேஸ் டார்ச் வந்து யூஸ் பண்ணுறாங்க, இண்டக்ஷன் ஹீட்டிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து ப்ரீஹீட் வந்து பண்ணுறோம்? ஸோ அதோட பர்பஸ் என்ன? அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்ரஜன் கிராக்கிங், ஹைட்ரஜனால் ஏற்படக்கூடிய கிராக்கிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணலாம், ப்ரீஹீட் பண்ணலாம். எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீஹீட் நம்ம வந்து பண்ணும்போது அந்த வெல் மெட்டல் கூல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து டைம் வந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து ஈஸியாக வந்து எஸ்கேப் ஆயிரும். சரிங்களா? சடனாக கூல் ஆச்சுன்னா தான் வந்து உள்ளே வந்து என்ட்ராப் ஆகும். ஸோ கூல் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால ஹைட்ரஜன் கிராக்கிங் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கண்ட்ரோலாக வந்து கூல் ஆகிறதுனால, கூலிங் ரேட்டிங் வந்து கண்ட்ரோலாக இருக்கனால இந்த மைக்ரோ ஸ்ட்ரக்சர்ஸ், சரிங்களா, பிரிட்டில் மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வராமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் ஹார்டாகாமல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த HISத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து பிரிட்டிலாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ரீஹீட் வந்து பண்ணலாம். ப்ரீஹீட் பண்ணால் அதை நம்ம வந்து அவாய்ட் வந்து பண்ணிடலாம். அடுத்து வந்து ஃபியூஷன் வெல் பண்ணும்போது பெனிட்ரேஷன் அண்ட் ஃபியூஷன் பெட்டராக இருக்கிறதுக்காக ப்ரீஹீட் வந்து பண்ணுறோம். ஸோ வெல் ஃபியூஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஏன்னா ஏற்கனவே ஒரு ஹீட் இருக்குது, நம்ம வந்து ஆர்க்கு வந்து இனிஷியேட் ஆகும்போதும் அதனால் ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து ஈஸியாக வந்து ஃபியூஸ் ஆகும், மெல்ட் ஆகி ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் தெர்மல் ஸ்ட்ரெஸ் அதை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து வெல்டிங் வந்து பண்ணுறோம், சரிங்களா, உங்களுக்கு வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும், கான்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் ரொம்ப யூனிஃபார்மாக வந்து அந்த இடத்துல வந்து நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது அந்த ஹீட்னால் ஏற்படக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். அதான் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ். அப்புறம் வந்து மாய்ஸ்சரை வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம், அதை ரிமூவ் பண்ணலாம். சரிங்களா? ஆல்வேஸ் மாய்ஸ்சரில் வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் ஃபார்மேஷன் வந்து இருக்கும், ஹைட்ரஜன் வந்து இருக்கும். ஸோ மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணும்போது ஹைட்ரஜனால் ஏற்படக்கூடிய அந்த கிராக் அதெல்லாம் நம்ம வந்து தடுத்துடலாம். மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ப்ரீஹீட் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? புரிஞ்சா? அடுத்து வந்து இந்த ப்ரீஹீட் டெம்பரேச்சரை எப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் இந்த மெட்டீரியலுக்கு ப்ரீஹீட் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து என்ன கோடு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் போய் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு பின் நம்பர் வைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த பின் நம்பர் வைஸ்
ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா பி நம்பரில் கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ, அப்புறம் மெட்டீரியல் திக்னஸ். ஸோ இந்த 2 இதை பொறுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கோட்ஸில் வந்து ப்ரீஹீட் வந்து டிட்டர்மைன் வந்து பண்ணியிருப்பாங்க. கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ, மெட்டீரியல் திக்னஸ். இப்போ ஆஸ்மி B31.3 இதில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் மெட்டீரியல் திக்னஸ் 25 mm மேலே, அப்புறம் கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ 0.25 அதுக்கு மேலே. ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இந்த ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாறும். ஸோ இது இந்த ஃபஸ்ட்டு கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ, அதுபடி மெட்டீரியல் திக்னஸ், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ரீஹீட்டை வந்து டிசைட் பண்ணுறதுக்கு, டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் இன்புட் ஆர் ஆர்க் எனர்ஜி, உங்களுக்கு அதை பொறுத்தும் ப்ரீஹீட்டை வந்து டிசைட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து எவ்வளோ ஹைட்ரஜன் வந்து டிஃப்யூஸ் ஆகுது அதை பொறுத்து. இப்போ வந்து இது வந்து எலக்ட்ரோட். இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கிராம் ஆஃப் வெல் மெட்டலில் 5 ml வந்து நார்மலாக வந்து ஹைட்ரஜன் லெவல் வந்து இருக்கும். இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீஹீட் வந்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து ஹைட்ரஜன் வந்து டிஃப்யூஸ் ஆகுது, உள்ளே போகுது. அப்போ வந்து அதிக டைம் வந்து எடுத்துக்கும். நிறையா போச்சுன்னா அதிக டைம் எடுத்துக்கும்ல. ஸோ அதை பொறுத்தும் டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும், ப்ரீஹீட் டெம்பரேச்சர். ஓகேவா? இப்போ வந்து BSEN 1011 இந்த ஸ்டாண்டர்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரீஹீட் வேல்யூ வந்து எப்படி செலக்ட் பண்ணுறது, அது கைட்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அஸ் அ வெல்டிங் இன்ஸ்பெக்டர் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு WPSல எவ்வளோ ப்ரீஹீட் வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து செக் பண்ணணும். சரிங்களா? அப்போது அதை பார்த்துட்டு அதே ப்ரீஹீட் வேல்யூ தான் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து பார்க்கணும். இது எப்படின்னா அந்த வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாயிண்டில் வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அந்த டெம்பரேச்சர் மினிமம் டெம்பரேச்சரை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா, ப்ரீஹீட் அந்த டெம்பரேச்சரை ஃபாலோ பண்ணுறாங்களா. சரிங்களா? அதுக்கு மேலே இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், அது கீழே இருந்தால் நம்ம வந்து திரும்ப வந்து ஹீட்டை வந்து அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ மெட்டீரியல் திக்னஸ் வந்து அதிகமாக ப்ரீஹீட் டெம்பரேச்சரும் உங்களுக்கு அதிகமாகும். சரிங்களா? இப்போ வந்து ஃபார் சிமிலர் கார்பன் ஈக்குவலன்ட் வேல்யூ அண்ட் ஹீட் இன்புட் திக்னஸ் அப் டு 20 mm, ஓகேங்களா, ப்ரீஹீட் வேல்யூ சிமிலராக வந்து இருக்கும், ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து இந்த ப்ரீஹீட் டெம்பரேச்சர்னா என்ன, இந்த பாஸ் டெம்பரேச்சர்னா என்ன, ப்ரீஹீட் மெயின்டெனன்ஸ் டெம்பரேச்சர்னா என்ன, இதெல்லாம் வந்து ஒரு கிளான்ஸ் போயிடும். ஒரு டெஃபினேஷன் வந்து பார்த்துக்கணும். இப்போ ஒரு வெல்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ டேக் பண்ணுறோம், அதுவும் வந்து ஒரு வெல்டிங் மாதிரி தான். ஸோ வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, வெல்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெல்டு ஜோனில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, சரிங்களா, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, அந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்து மினிமம் டெம்பரேச்சர் WPSல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டெம்பரேச்சர் இருக்கா, அந்த டெம்பரேச்சருக்கு பேர் தான் வந்து ப்ரீஹீட் டெம்பரேச்சர். சரிங்களா? ஸோ அது பேர் தான் வந்து ப்ரீஹீட் டெம்பரேச்சர். வெல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அது WPSல என்ன வேல்யூ கொடுத்துருக்கோ அந்த வேல்யூக்கு மேலே இருக்கா, அதான் வந்து ப்ரீஹீட் டெம்பரேச்சர். WPSல வந்து 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 டிகிரி செல்சியஸ் தான் வந்து ப்ரீஹீட் டெம்பரேச்சர். ஸோ நம்ம செக் பண்ணும்போது 100 டிகிரிக்கு மேலே இருக்கணும், 100 கீழே இருந்தால் திரும்ப வந்து ஹீட் பண்ணணும். அடுத்து இந்த பாஸ் டெம்பரேச்சர், ஒவ்வொரு பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாஸ் முடிச்சு நெக்ஸ்ட் பாஸ் அடிக்கும். ஸோ அப்போதைக்கு இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் தான் வந்து இன்டர் பாஸ் டெம்பரேச்சர். இப்போ WPSல நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்டர் பாஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் இன்டர் பாஸ் டெம்பரேச்சர்னா என்ன அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கு மேலே போகக்கூடாது. அடுத்த பாஸ் அடிக்கும்போது ஒரு பாஸ் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் பாஸ் அடிக்க போகிறோம், அப்போ டெம்பரேச்சர் வந்து பார்க்கணும். ஸோ WPSல இன்டர் பாஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து 200 டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நெக்ஸ்ட் பாஸ் அடிக்கிற போது நீங்கள் வந்து செக் பண்ணணும். 200க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வெல்டிங்க. 200 டிகிரி செல்சியஸுக்கு கம்மியாக இருக்கும்போது தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீஹீட் டெம்பரேச்சர் கீழவும் போயிடக்கூடாது. ப்ரீஹீட் டெம்பரேச்சரையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி மேக்ஸிமம் இன்டர் பாஸ் டெம்பரேச்சரையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்.
மேக்ஸிமம் இன்டர்பால் டெம்பரேச்சருக்கு மேலேயும் போயிடக்கூடாது, ப்ரீஹீட் டெம்பரேச்சருக்கும் கீழேயும் போயிடக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ப்ரீஹீட் மெயின்டெனன்ஸ் டெம்பரேச்சர். ஸோ எவ்வளோ மினிமம் டெம்பரேச்சரை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ, ப்ரீஹீட் டெம்பரேச்சர் இருக்கோ, அதை நம்ம வந்து த்ரூ அவுட் அந்த வெல்டிங்கில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ ஒரு பாஸ் அடிச்சு முடிச்சிட்டோம், சரி வெல்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நான் வெல்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து வெல்ட் பண்ண போகிறேன். ஸோ வெல்டிங் வந்து அந்த இடத்துல முடிஞ்சு அடுத்த நாள் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ வந்து டபிள்யூபிஎஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து மினிமம் ப்ரீஹீட் டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணும்போது அது கீழே இருக்குது. திரும்ப நம்ம என்ன பண்ணணும், ப்ரீஹீட் வந்து கொடுக்கணும். ப்ரீஹீட் பண்ணிட்டு தான் வந்து திரும்ப நம்ம வந்து அந்த வெல்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே யாரோட வேலை, வெல்டிங் இன்ஸ்பெக்டரோட வேலை. ஓகேங்களா, புரிஞ்சா. ப்ரீஹீட் வந்து எந்த மாதிரி மெத்தட்லாம் வந்து நம்ம வந்து ப்ரீஹீட் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் எலக்ட்ரிக் ஓவன், சரிங்களா. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஓவன். ஸோ இது வந்து லார்ஜ் காம்பவுண்ட், பெரிய பெரிய காம்பவுண்ட் ப்ரீஹீட் வந்து யூனிஃபார்மாக நம்ம வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் ஓவன் வந்து பண்ணுறாங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூஎஸ்டிக்கு இந்த மாதிரி ஃபர்னான்ஸ், இந்த எலக்ட்ரிக்கல் ஃபர்னான்ஸ் அந்த இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சரிங்களா. அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் ஹீட்டிங். இது எப்படின்னா உங்களுக்கு காயிலில் வந்து கரண்ட்டை வந்து சப்ளை பண்ணிவிட்டு அதனால ஹீட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து அப்ளை பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ நம்ம இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டை வந்து கண்ட்ரோலாகவும் ஈவனாகவும் உங்களுக்கு வந்து மெட்டீரியலில் இருக்கும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்குவென்சி ஹீட்டிங். ஸோ ஹை ஃப்ரீக்குவென்சி ஃபீல்டை யூஸ் பண்ணி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அதை யூஸ் பண்ணி, சரிங்களா, மாலிகுலர் அகிடேஷன்ஸ். இப்போ எப்படின்னா வந்து மாலிகுலர் அகிடேஷன்னா என்ன அப்படின்னா வந்து அந்த மாலிகுலர் வந்து மூவ் ஆகும். இப்போ ஹீட் பண்ணிங்கன்னா, தண்ணியை ஹீட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து பபுள் பபுளாக மூவ் ஆகுதா, ஸோ அப்படி வந்து ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஹை ஃப்ரீக்குவென்சி ஃபீல்டு மூலயமா ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மோஸ்ட் சூட்டபுள் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா திக் மெட்டீரியலுக்கு ரொம்ப சூட்டபுளாக வந்து இருக்கு. ஓகேங்களா, புரிஞ்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஹீட்டிங். இதுதான் வந்து ரொம்ப காமனாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட். லைக் டார்ச், சரிங்களா, ஃப்ளேம் டார்ச். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலின், ப்ரோப்பேன், நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹீட்டிங் வந்து பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஃப்ளேம் ஹீட்டிங்கில் மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது டைம் எடுத்துக்கும், சரிங்களா. அப்போ தான் வந்து அந்த என்டையர் த்ரோ அவுட் திக்னஸில் வந்து ஈக்குவலாக வந்து டெம்பரேச்சர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும், சரிங்களா. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை மட்டும் மெஷர் பண்ணால் மட்டும் போதாது. ஸோ எவ்வளோ தூரம் போயிருக்கு, பின்னாடி திக்னஸ் எல்லா ஏரியாலையும் நம்ம வந்து செக் பண்ணணும், சரிங்களா, ஃப்ளேம் ஹீட்டிங்கில். ஓகே, புரிஞ்சா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரீஹீட் அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதிலே வந்து லோக்கல் ப்ரீ ஹீட்டிங் இருக்குது, குளோபல் ப்ரீ ஹீட்டிங் வந்து இருக்குது. ஸோ லோக்கல் ப்ரீ ஹீட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் அப்ளைட் ப்ரீ ஹீட், இது வந்து லோக்கலாக வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியான எனர்ஜி. அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு ஹீட்டிங் வந்து யூனிஃபார்மாக வந்து இருக்காது, சரிங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே வந்து குளோபலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான எனர்ஜி வந்து தேவைப்படும். அதே மாதிரி இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா இந்த ஹீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, யூனிஃபார்மாக இருக்கனால உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் ஒன்று வந்து கேஸ் எலக்ட்ரிக் ஓவன் மூலியமாக நம்ம வந்து இப்போ ப்ரீஹீட் வந்து பண்ணுறோம். அடுத்து வந்து ரெசிஸ்டிவ் ஹீட்டிங் எலமெண்ட், அதுக்கப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சி ஹீட்டிங் எலமெண்ட். ஓகேங்களா, புரிஞ்சா. இது வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளேம் அப்ளை பண்ணி ப்ரீஹீட் வந்து பண்ணுறோம். அடுத்து வந்து
எப்படி நம்ம வந்து இந்த ப்ரீஹீட் அண்ட் இன்டர்பாஸ் டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறோம், அதே மாதிரி எப்போ வந்து மெஷர் பண்ணுறோம், எங்கே வந்து மெஷர் பண்ணணும் அப்படி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போ வந்து பண்ணணும் அப்படின்னா, வெல்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ரீஹீட் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும். சரிங்களா? அடுத்து பாஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்பாஸ் டெம்பரேச்சரை செக் பண்ணணும். ஓகே, புரிஞ்சா? இப்போ வந்து திக்னஸ் வந்து 50 mm 50 mmக்கு கீழே இருக்குது. சரிங்களா? அப்போ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இது ப்ரீஹீட் டெம்பரேச்சரை செக் பண்ணணும். எவ்வளோ இப்போ வந்து இந்த ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாயிண்ட்டு. சரிங்களா? இதுதான் ஜாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து செக் பண்ணணும். ஏ வரைக்கும் செக் பண்ணணும் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நான் வந்து 50 mmக்கு கீழே இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 50 mm வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம். ஜாயின்லேருந்து 50 mm வரைக்கும் செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து 4x T அந்த மெத்தட் மூலியமாகவும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் 50 mm மேக்ஸிமம் 50 mm வரைக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணலாம் போகும். இதுவே வந்து திக்னஸ் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹையர் திக்னஸ் மெட்டீரியல் இருக்குது. அப்போ வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 75 mm வரைக்கும் இந்த ஏ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஏ டிஸ்டன்ஸ் வந்து 75 mm வரைக்கும் போகலாம். ஸோ திக்னஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்போசிட் சைடில் வந்து மெஷர் பண்ணுவோம். இந்த டெம்பரேச்சர் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கிங்களா, 25 mm திக்னஸ் பிளேட். ஸோ 2 minutes நம்ம வந்து அலோவ் பண்ணணும். அப்போ தான் வந்து டெம்பரேச்சர் வந்து ஈக்குவலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? புரிஞ்சா? ஸோ எங்கே வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோமா? ஸோ திக்னஸ் 50 mm இருந்தால் 75 mm வரைக்கும் போகும். அதர் சைடில் செக் பண்ணணும். இதே திக்னஸ் கம்மியாக இருந்துச்சு 50 mm கீழே இருந்துச்சுன்னா 50 mm வரைக்கும் போனால் போகும். அடுத்து வந்து எந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணி எந்த மாதிரி டெக்னிக்கு அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் யூஸ் பண்ணி இந்த டெம்பரேச்சரை வந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் டைப், நான் கான்டாக்ட் டைப்னு ஒன்று இருக்குது. கான்டாக்ட் டைப்னால் அந்த பேஸ் மெட்டலில் டச் பண்ணி நம்ம அந்த டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுவோம். பேஸ் மெட்டலில் டச் பண்ணாமல் பண்ணுறது வந்து நான் கான்டாக்ட் டைப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்டாக்ட் டைப் நம்ம வந்து பார்க்க போகிறோம். டெம்பரேச்சர் கிரையான்ஸ், டெம்பிள் ஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபோட்டோவில் பாருங்களேன், இந்த ஃபோட்டோவில் 149 degree Celsius அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 149 degree Celsius இதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா இது மெல்ட் ஆகுது, அந்த கிரையான்ஸ் வந்து மெல்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே வந்து 149 degree Celsiusக்கு மேலே வந்து டெம்பரேச்சர் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ மெல்ட் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இது ரொம்ப சீப்பு, ரொம்ப சிம்பிள். பட் நியூமரிக் டெம்பரேச்சர் வந்து அந்த வேல்யூவை வந்து இது காட்டாது. பட் இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, எக்ஸாக்ட் வேல்யூ வந்து காட்டாது. ஓகேங்களா? அடுத்து வந்து கான்டாக்ட் தெர்மோமீட்டர். இது நம்ம பார்த்தீங்கன்னா பைமெட்டாலிக் சென்சார், அதை யூஸ் பண்ணி தான் வந்து டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதுவும் நம்ம வந்து அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். இதில் வந்து எக்ஸாக்ட் அந்த வேல்யூஸ் வந்து காட்டும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை யூஸ் பண்ணி 350 degree Celsius வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் ஒரு என்னென்னா நம்ம வந்து கேலிப்ரேஷன் வந்து பண்ணணும். சரிங்களா? அதோடைய எப்படி ஒர்க் ஆகுது, அதோட எரர் இருக்கா, இதெல்லாமே வந்து கேலிப்ரேஷனில் பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கேலிப்ரேஷன் கண்டிப்பாக வந்து தேவை. அடுத்து வந்து தெர்மோகப்பிள். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 2 dissimilar மெட்டல் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து வோல்டேஜ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். இப்போ ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வோல்டேஜும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நம்ம வந்து அந்த வோல்டேஜை மெஷர் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் வந்து தெர்மோகப்பிள் வந்து ஒர்க் ஆகுது.
ஸோ இதுலேயும் நம்ம வந்து எக்ஸாக்ட் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். சரிங்களா? கண்டினியூஸாக நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட்னால கேலிப்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஓகேங்களா? நான் கான்டாக்ட் டைப். நான் கான்டாக்ட் டைப்னா என்ன? நம்ம வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து டச் பண்ணாமல் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது டெம்பரேச்சரை. ஸோ பைரோமீட்டர், இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு வந்து மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? இது ரொம்ப இந்த மாதிரி மெத்தட் வந்து எதுக்கு சூட்டபுளாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, ரிமோட் ஹை டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். பட் இட்ஸ் பிட் காஸ்ட்லியர், ரொம்ப எக்ஸ்பென்சிவ், மோர் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? இப்போ அந்த சர்ஃபேஸில் உள்ள ரேடியண்ட் எனர்ஜியை மெஷர் பண்ணி உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து காட்டும். ஓகேங்களா? லைக் இந்த கோவிட் சமயத்துலலாம் வந்து ஒரு கன்று மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அது எப்படின்னா இந்த பைரோமீட்டர்ஸ் இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இந்த ப்ரீஹீட் வந்து இம்பார்ட்டண்ட்? இந்த ப்ரீஹீட்னால என்னென்ன நன்மைகள் இருக்குது? ப்ரீஹீட் பண்ணால் கூலிங் ரேட் ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக வந்து கூல் ஆகும். ஸோ அதனால் ஹைட்ரஜன் இன்டியூஸ் கிராக்கிங் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூனிஃபார்மாக வந்து கூல் ஆகும். அப்படி கூல் ஆகும்போது சேஜத்தில் வந்து உங்களுக்கு ஹார்ட்னஸ் வந்து அதிகமாக இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர், மைக்ரோ ஸ்ட்ரக்சர் வந்து மெட்டலாக வந்து இருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம அந்த மாய்ஸ்சரை வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ பேஸ்மெண்ட்டில் ஏதாச்சும் மாய்ஸ்சர் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபியூஷன் வந்து நல்லாயிருக்கும், பெயின்டேஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் ஹீட் மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும். ஹீட்னால உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆகும். ஸோ அதனால் உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ ப்ரீஹீட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம். பட்டு கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணலாம்னா இல்லை, பட் ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீஹீட்னால இவ்வளோ பயன்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து எல்லா மெட்டீரியலுக்கும் ப்ரீஹீட் வந்து பண்ணுறோமானா எல்லா மெட்டீரியலுக்கும் கிடையாது. ஸோ இப்போ நீ அஸ்டெனிட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏன் வந்து ப்ரீஹீட் பண்ண மாட்டோம்? ஸோ ஏன் ப்ரீஹீட் பண்ண மாட்டோம் அப்படின்னா அந்த அந்த மெட்டீரியல்லாம் வந்து ஹை தெர்மல் கோஎஃபிஷியன்ட், உங்களுக்கு வந்து கண்டக்டிவிட்டி, இந்த ஹீட் கண்டக்டிவிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது கம்மி. அந்த ஹீட்டு வந்து இது வந்து எப்படின்னா தக்க வச்சுக்கும், உள்ளே வச்சுக்கும், வெளியில் வந்து டிசிபேட் பண்ணாது. ஸோ அதனால் ஓகே, புரிஞ்சா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.